நாங்கள் நாட்களை கணக்கெடுத்துருக்க முடியாத தண்டை போல காலம் போய்கொண்டிருக்கு. நான் இந்த கடமையை செய்வோம். அதான் பகவத்கீதை சொல்லுது. எது சொல்லுது? 2 வேணத்தில் எல்லாம் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்க. அது கடமை உண்ட கையில், பலன் கடவுள் கையில். அது நான் எங்களோட கண்ணில் என்ன செய்யறாங்க, சோனில் நான் நல்லா படித்தா எழுதினா காணும், சோன் எழுதினா காணும். நான் மார்க்ஸை போட முடியுமா? மார்க்ஸ் போடுற என் கையில் இல்லை. படிக்கிறதும் பரீட்சை எழுதுறதும் தான் இந்த கையில் இருக்குது. மார்க்ஸ் போடுறது அது நீ சரியாக செய்தீங்க என்றால் ஆட்டோமேட்டிக்காக தண்டை பாடல பாஸ் வரும், கிடைக்கும். நீ கவலைப்பட தேவையில்லை. சரியாக படித்து சரியாக எழுதினா கவலைப்பட தேவையில்லை. அது மாதிரி தான் நாங்களும் கடமை வச்சது. என்னோடய வாழ்வியல் சீரழன் அமைச்சு வாழ்ந்தோமாக இருந்தால் நான் 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 அதிகமாக சொல்கிற வசனம், நான் சாகும் போதும் சிரித்து கொண்டே சாவேன், சிரித்து கொண்டே போவேன். அனைவருக்கும் வணக்கம். 3வது காணொளி ஐயாவோடு எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில், இந்த மாலை போலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் அதிகமாக சொல்லி கொண்டிருந்தேன். என்னுடைய அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதை ஆசைப்படுகின்றேன். அதாவது இன்றைய விஷயம் காலத்தை பற்றியது, பொன்னான காலம். அதை பற்றி நகை அதை எங்கே போகிறோம் என்று பொதுவான தலைப்பில் இன்றைய தலைப்பு பொன்னான காலம். காலத்தை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்க போகிறோம். உண்மையாக சொல்வார்கள், கடந்து விட்ட காலம், இழந்து விட்ட சந்தர்ப்பம், பேசிவிட்ட வார்த்தை, தொடுத்து விட்ட அம்பு, இப்படியான சில சங்கதிகள் இருக்குது. போனாதான் அதில் முக்கியம் கிடையாது. சொல்கிற கடைசி பாதையை கைவிட்டான். இப்போ போனாதான். அப்போ அதே மாதிரி தான் இந்த என்ன பொறுத்தவரை இதில் மிகவும் முக்கியமானது அந்த கடந்து விட்ட காலம். கடந்து விட்ட காலம் வச்சுக்கொள்வோம். எனக்கு இப்போ வச்சுக்கொள்வோம், என்னுடைய வயது 80 வயது என்றால், அந்த 80 வயதில் கழிகிற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்தியாலமும், ஒவ்வொரு நிமிஷமும் போனதுதான். ஒவ்வொரு நாளும் கழிய 80 நாளில் இருந்து 80 வயதில் இருந்து ஒவ்வொரு நாள் குறைஞ்சு கொண்டு போகுது. சிலர் இளமையில் வீடு வா காடு போன்னு சொல்லும். இந்த இப்போ 50 வயது கழிஞ்சா பிறகு காடு வா வீடு போன்ற காலம். அதை இட்டு இளமையில் உங்களுக்கு இப்போதைக்கு இல்லை, இல்லை. உங்களுக்கு சாகிற சந்தர்ப்பம் மிகவும் குறைவு. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கள். ஏனென்று சொன்னால் ஒன்று தெரியுமா, நாங்கள் பிறக்கும் போது எம்மோட நாங்கள் மட்டும் பிறக்கல, வியாதியும் சேர்ந்தோடு தான் பிறந்திருக்கு. வியாதி தான் சேர்ந்து. நான் ஒரு கமக்காரன். நாங்கள் வயலுக்கு நெல் விதைச்சால் நெல்லைத்தான் விதைக்கிறோம். நெல் முளைக்குதோ முளைக்கலையோ, அந்த களை என்று சொல்கிற புல்லு வளர்ந்துடுதல்ல, தண்டை வாடல வருது. என்ன அது அழிக்கிறக்கு அவ்வளோ கஷ்டம். அதே மாதிரி தான் என்ன வாழ்க்கையிலும் நாங்கள் பிறந்தாலும் பிறக்கும்போது நம்முடன் வியாதியும் கூட வந்துவிடாது. உடனே அது தெரியாது. ஏனென்றால் நான் கொஞ்சம் உஷாராக இருப்பேன். இளமையில் என்னுடைய வீரியம் கூட, உடலின் தைரியம் கூட. அப்போ அவ்வளவு தலை காட்டாது. அந்த பயிருக்கு இளமையில் நெல் வேகமாக வளரும்போது அடியில் அமர்ந்து போயிருக்கிற புல் எப்படி தலை காட்டுவது இல்லையோ, பிறகு அந்த நெல் விளைஞ்சாப்பிடணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோலத்தில் மேலே வரும். அது மாதிரி தான் எங்களுக்கும் ஒரு 50 வயோதிபத்தை அண்மிக்கும் போது வியாதி வலியை வெளிப்படுகின்றது. அப்போது அதான் வீடு எங்கே, வீடு வாழ்வதற்குரிய இடம். காடு எங்கே, நாங்கள் போய் அடக்கம் செய்கிற இடம் அல்லது எங்களை எரிக்கிற இடம். அதுதான் இளமையில் வீடு வா, முதுமையில் காடு வான்னு சொல்லி காடு கிட்ட வந்துடும். அதுதான் அந்த சொல்வார்கள். இளமையில மது மட்டும் இல்லை, வேதி போக்கு மதியம் திரும்பிட்டு தான் கூட சொல்வார்கள். சூரியன் மத்தியானத்துக்கு பிறகு மதியம் திரும்புகிற மாதிரி கூட சொல்வார்கள். அப்போ நாங்கள் மிகவும் எங்களோட ஒவ்வொரு வாழும் காலத்தையும் நாங்கள் பிரயோசனமாக கழிக்கணும். நான் நன்றாக வாழணும், சந்தோஷமாக வாழணும். அது மட்டும் இல்லை என்னுடைய சுற்றத்தவர், ஊரார், உறவினர், மக்களுக்கும் நன்மை செய்தால்தான் என்னுடைய புறவின் அடையாளம் அடுத்தவருக்கும் தெரியும். சொல்வார்கள், நாங்கள் இறந்த பின்பும் என்னுடைய பேர் வேண்டுமா இருந்தால் 2 காரியங்கள் செய்யணும். 2 காரியங்கள் செய்யணும். ஒன்று, புத்தகம் எழுதணும். நல்ல புத்தகம் எழுதணும், பிரயோசனமான புத்தகங்கள் எழுதணும், விரும்பி படிக்கக்கூடிய புத்தகங்கள் எழுதணும். அது எல்லாரையிலேயும் முடியாது. இன்னொரு விஷயம் இருக்குது, ஒரு நல்ல மரம் நடு, நல்ல பெரிய மரங்கள் நடு. அது நிலை கொடுக்கிறதா இருக்கணும், பயன் தரக்கூடியதாக இருக்கணும். இப்போ எங்கள்கிட்ட நாங்கள் எல்லாம் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பிறந்த நாங்கள் என்ன அடையாளம் எங்களுக்கு, எங்களோட ஊரின் அடையாளம்
பனை மரம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அந்த நேரம் காங்கேசன்துறைக்கு சிமெண்ட் ஃபேக்டரி இருக்க அந்த சீமெண்ட்டுக்கு அவர்கள் முன்னுக்கு போட்டு அடையாளம் பனைமரம் தான் கீறினார்கள். அந்த பனைமரம், அந்த பனைமரத்தால் எவ்வளவு பயனடைஞ்சிருக்கிறோம் தெரியுமா? இளமிலாங்க நொங்கு குடிச்சிருப்போம், பிறகு நாங்கள் வந்து பனம்பழம் சாப்பிட்டுருப்போம், அதால் பிறகு பெனாட்டு சாப்பிட்ருப்போம், பனங்கு கொட்டையை கொண்டே போட்டு கிழங்காக்கி பனங்கிழங்கு சாப்பிட்ருப்போம், ஒடியல் சாப்பிட்ருப்போம், புழுக்கொடியல் சாப்பிட்ருப்போம். அது மட்டும் இல்லை, அந்த பனையின் பிரயோசனம் அவ்வளவு. கடகம்பட்டி, பாயல், தடுக்கு, எல்லாமோட பனை தான். பனை போட்ட பிச்சை, பனை போட்ட வசந்தி தான் நாங்கள் வாழ்ந்த. நாங்கள் சொல்வார்கள், அந்த பனைக்கு ஒரு பழமொழி, 2 பழமொழி இருக்கு. ஒன்று பட்டாயிரம், மற்றது நட்டாயிரம். விளங்கல்லையல்ல, என்னத்தை விளங்கப்படுத்தும்? பட்டாயிரம் என்றால் அந்த பனைமரம் பட்டாலும் 1000 காலம் இருக்கும். சொல்லுவான், யானை செத்தாலும் 1000 பன், இருந்தாலும் 1000 பன். அது மாதிரி தான் பனையும் வந்து பட்டாலும் 1000 வருஷம் உயிர் வாழும். அது நான் கண்டிருக்கிறேன். அதே மாதிரி நட்டாலும் 1000 வருஷம் இல்லாட்டிலும் அது சொன்னது என்றால், நான் இப்போதுக்கு இளமையில நான் என்னுடைய தோட்டங்களில் நிறைய பனையால் நிற்கும். அந்த பனையால் அப்போ எல்லாம் நொங்கு வாங்கி குடிச்சினான். இப்பவும் அந்த எனக்கு நான் 10 வயதில் கண்ட பனையை நான் இப்பவும் பார்க்கக்கூடிய இருக்கும். 74 வயதிலும் பார்க்கக்கூடிய இருக்கு. இன்னமும் காய்ச்சி கொண்டிருக்கிறேன் அந்த பனை. அது அப்போ 1000 வருஷம் இல்லாட்டி கூட நெடுங்காலம், எம்மை விட கூடின காலம் வாழும். அதை கொண்டு நான் தரைச்சி போட்டு வீடு கட்டினால் கூரைக்கும் பனை மரம் தானே போடுவோம். அப்போ அதுவும் கனகாலம் இருக்கும். அதாவது தண்ணியும் அல்லது வெயிலும் அது படாமல் அதுக்கு இருக்குமா இருந்தால் நெடுங்காலம் அது பிரயோசனப்படும். அதுதான் பட்டாயிரம் நட்டாயிரம் என்று சொல்வார்கள். அதே மாதிரி அது இன்னும் ஒன்று பழமொழியை பற்றி, பனையை பற்றியும் சொல்வார்கள். பனை நிழலையும் பகைவர் உறவையும் நம்பாதே. பனை நிழலையும் பகைவர் உறவையும். பனைகளை நீங்கள் கீழே நின்றீங்க என்றால் ஒரு 10 நிமிஷத்தில் நிழல் இறக்கிடும். கண்டிருப்பீங்கள். அதே மாதிரி அதை நம்ப முடியாது, இடத்துல போய் நம்பி இருக்கல, அதுக்கெல்லாம் இறக்கிடும் அது. அதே மாதிரி பகைவர் உறவுண்டு. உன்னுடைய பகைவன் வந்து உறவு கொள்றான் என்றால் அவன் எப்போவோ உன்னை கவுக்கிறதான் காத்து கொண்டிருப்பான். அதுதான் அந்த அப்படி மழைமொழி வந்து. அப்போ இந்த காலத்தை சொல்ல வந்தேன். இந்த காலம் வந்து எவ்வளவு முக்கியமானது எங்களுக்கு. நாங்கள் அதை செய்து கொண்டிருந்தோம் என்றால் தவறாது. முக்கியமாக எங்கள்ட நாங்கள் இறந்தாலும் எங்களுடைய அடையாளம் இருக்க வேண்டாம். இந்த 2 தான் செய்யணும். அதைத்தான் சொல்ல வரோம். ஆனால் நாங்கள் அதை பெருசு எப்போதும் வந்து உண்மையாக எனக்கு அதிகமாக அந்த சிவத்தின் பழமொழி, அந்த அவற்றை பேச்சுகள் எல்லாம் நல்லா பிடிக்கும். நான் கூட வாசிப்பேன். சொல்லுவார்கள், அந்த காலத்தை வந்து இன்னொரு ஆளுன்ற காலத்தை நாங்கள் வீணாக்கப்படாது. இன்னொருத்தருக்கு நாங்கள் ஒரு பேச்சு இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் உங்களோட பேசுகிற பேச்சு வந்து ஒரு 30 நிமிஷம் போதும்னு வச்சுக்கோ. 30 நிமிஷம் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கள். அதாவது என்னுடைய இந்த வீடியோ கிளிப்பை வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு 1000 பேர் பார்க்குறீங்களா இருந்தால் 30,000 நிமிடத்தை நான் உங்களோட நேரத்தை எடுத்துட்டேன். ஒரு ஆளுக்கு 30,000 நிமிடத்தை நான் செலவழிச்சிட்டேன் உங்களுக்கு. அந்த 30 நிமிடம் பிரயோசனமாக இருந்தால் நான் 30,000 நிமிஷத்தை உங்களுக்கு சேமித்து தந்திருக்கிறேன். உதவாத பேச்சுன்னு சொன்னால் 30,000 நிமிடத்தை விளங்கிட்டேன். அநியாயமாக உங்களோட வாழ்க்கையில் 30,000 நிமிஷத்தை நான் திண்டுட்டேன். அப்படி இருக்கப்படா. பேசுகிற பேச்சு கூட பிரயோசனமாக இருக்கணும் அடுத்த வீக்கு. அதுதான் முக்கியமானது. அந்த நேரம் முக்கியமானது. அந்த நேரம் மிகவும் முக்கியமானது. தெரியுமா உங்களுக்கு, நான் இலங்கையை பற்றியும் சொல்லுவேன். எங்களோட நாட்டில் அந்த நாடு முன்னேறாமல் இருக்கிறதுக்கும் இந்த நாடு மேலத்திய நாடு எதெல்லாம் அதிகமாக அந்த பணக்கார நாடுகள் வசதியாக இருக்கும் அதுகள் முன்னேறதுக்கும் முக்கிய காரணம் நேர மேலாண்மை. அந்த நேரத்தை சரியாக செலவழித்தார்கள். அங்கே வந்து நான் அதிகமாக சொல்கிறேன். அண்மையிலே நான் இலங்கை போயிட்டு போனவா தான் இங்கே வந்து நிற்கிறேன். அங்கே நான் சிலரை பிடிச்சி வேலை செய்விச்சேன். என்னுடைய கமத்தில் தோட்ட வேலை செய்விச்சேன். நான் நேரத்தை பூக்காட்டுறார்கள். அதாவது வந்து அங்கே தனியாக எந்த வேலைக்கும் வந்து நான் உத்தியோகம் பார்த்தேன். நான் என்ன நடக்குது அங்கே? நேரம் போனால் சம்பளம், வேலை ஏதாவது சம்பளம் இல்லை, நேரம் போனாலும் சம்பளம். அங்கே வந்துட்டாருண்டா வேலை, நேரம் போனால் சம்பளம். இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து நீ வேலை செய்தாதான் சம்பளம், வேலை செய்தாதான்.
அதையும் பாருங்க. அங்கே வந்து எங்கட கூலி என்ன மாதிரி எந்த அளவில் மாதச்சம்பளம் மாதச்சம்பளம் ஒரு மாதத்தின் வேல்யூ അതിൻ്റെ பெறுமதி கணவருக்கு தெரியாது. இங்கே அப்படி இல்லை. இங்கே கனடிய தேசத்தில் சம்பளம் மணித்தியால சம்பளம். ஒரு மணித்தியாலம் என்றால் அந்த மணித்தியாலத்தின் பெறுமதியை இவர்களுக்கு பலருக்கு தெரியும். அது அதனால தான் மணித்தியாலத்தில் சம்பளம் இங்கே கொடுக்கிறார்கள். அந்த நேரத்தை மதிக்கிறார்கள். கனவிடங்களில் என்னத்தை பாருங்க ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவார்கள். ஒரு கல்யாணம் வச்சு காட் கொண்டு தருவார்கள் கல்யாணத்தில். அதில் இந்த சுப முகூர்த்த வேளை இந்த நேரம் சுப முகூர்த்தத்தில் அந்த திருமங்கல்யம் தாலி கட்டுற கண்டு. ஆனால் அந்த நேரத்தில் நடக்குதா? ஒரு தடவை நேரத்துக்கே போகிறல்ல. என்ன பெண்கள் சேலை கட்ட வலிக்கிட்ட ஒரு மனத்தியாலம் காணாது. அது ஒரு பக்கம் போவோம். என்ன கேட்டால் கூட சொல்லுவேன், அவ யார் உங்கள் நேரத்துக்கு வர போய் விரும்பாருல்லைன்னு. அங்கே போனாலும் நேரத்துக்கு மாப்பிள்ளை பொம்பளை வந்து நிற்கிறல்ல. அதை விட அந்த உரிய நேரத்தில் திருமணம் அந்த தாலி கட்டு நடக்காததுக்கு முக்கிய காரணம் தெரியுமா? அந்த வீடியோ எடுக்கிறாங்க. அவனுக்கான தான் கல்யாணம் வீடு அங்கே நடக்கிற மாதிரி. அதான் நாங்கள் நடக்கிறோம். அப்போ நேரத்தின் அருமையாக செய்கிறதில்ல. உண்மையான 12 மணிக்கு 1 மணிக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடு கூட அந்த நேரம் நடக்கிறதில்ல. அது என்ன லேட் ஆகும். அப்படி நேரத்தை கணக்கெடுக்காமல் நேரத்தை கவனியாமல் நாங்கள் நேரத்தை வீணடிச்சு கொண்டிருக்கின்றோம். அதுதான் முக்கிய ஒரு காரணம். அது மட்டுமில்லை, அண்மையில் நான் பார்த்தேன் இந்த பத்திரிகையில் எங்கேயோ ஒன்றில் நேரத்தை உருவாக்குவோம் உண்டு. ஏன்னா ஆச்சரியமாக இருந்தது. என்னென்ன நேரத்தை உருவாக்க முடியும்? உண்மையாக காலமாக பிடிக்க சூரியன் வச்சா அடுத்த நாள் இரவு பிடிஞ்சிட்டு வர மட்டும் ஒரு நாளாண்டா 24 மணித்தியாலம் தானே. அப்போ அந்த 24 மணித்தியாலத்தை என்னென்ன கூட்டம் 30 மணித்தியாலமாக்கணும், 40 என்னென்ன அப்படி இயக்க முடியும்? சொன்ன பதில் சரியாகத்தான் இருந்தது. சிலதளுக்கு நேரடியாக நாங்கள் விளங்கி கொள்கிறோம், அது எங்களுக்கு விளங்காது. அவை சொல்கிற கருத்துக்கள் சரியான இருந்தது. அதை நான் ஏற்றுக்கொண்டேன். பிறகு என்ன மாதிரியான்னு சொன்னால் அதில் அவை சொன்ன அந்த விளக்கம் என்னன்னு சொன்னால், இப்போ வச்சுக்கொள்வோம் ஒரு வேலையை 5 பேர் சேர்ந்து 10 மணித்தியாலத்தில் செய்து முடிக்கினா இருந்தால் 5 பேர் சேர்ந்து 10 மணித்தியாலத்தில் செய்து முடிக்கணுமா இருந்தால் அந்த 5 பேர் அது 5 மணித்தியாலத்தில் செய்து முடித்தால் அதை 5 மணித்தியாலத்தை உருவாக்கி இருக்கிறேன், மிச்சம் பிடிச்சிருக்கிறேன். அப்போ 5 மணித்தியாலத்தில் மிச்சம் பிடிச்சிருக்காம நேரத்தை உண்மையாக 24 மணித்தியாலம் வேணால் அன்றைக்கு 5 குறைச்சி பார்த்தா அவர் அண்டையான் வேலையை வந்து அதில் 18 மணித்தியாலத்தில் செய்து முடிச்சிட்டேன். அது உண்மை. ஏனென்றால் நான் கண்டிருக்கிறேன் எங்களோட நாட்டில் ஒரு மனிதனால் வளமையாக நாங்கள் ஒரு கமத்தில் தொழில் செய்தால் கூட ஒரு ஆள் சேர்ந்து ஒரு 5 ஏக்கர் தோட்டத்தை வேலை செய்வார்கள். ஆனால் இங்கே ஒரு மனிதன் தான் இருக்கிறாங்க, மனுஷனை காண இல்லாது. ஆனால் அந்த சோளமும் இந்த பயிர் முளைக்கின்றது, வளர்றது, கருவடை நடக்கின்றது எல்லாம் எவ்வளவு காணியில் 5 ஏக்கர் இல்லை 500 ஏக்கரில் மினிமம் குறைஞ்ச 500 ஏக்கரை கூட ஒரு மனிதன் செய்கின்றான். அப்போ இங்கே என்னென்ன அப்படி நடந்திருக்கு? யந்திரம் உன்னாலே எப்படியெல்லாம் நேரத்தை சேமித்து சில விஷயங்களை செய்ய முடியுமோ அதெல்லாம் யந்திரமயமாக தான் நடக்குது. உண்மையாக அந்த காலத்தில் ஆப்பிரிக்காவிலேருந்து அமெரிக்காவுக்கு பருத்தி தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு அடிமைகளாக கொண்டு சேவிச்சார்கள். இப்போ அடிமைகள் என்ற ஒரு தரம் இல்லை, அவர்களோட தரம் இல்லை. ஆனாலும் அதை போல அதை விட பெண்ணும் பெண்மடங்காக அந்த தொழில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. என்ன மாதிரி நடக்குது? யந்திர மூலம். அப்போ யந்திரத்தை உருவாக்குறதுக்கு என்ன காரணம்? என்னுடைய மூலகான காரணம் யந்திரம் மட்டுமில்லை, இன்றைய தொழில்நுட்பம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கல இந்த யூடியூப் பண்ண தொழில்நுட்பம் கூட இவ்வளவு உங்களுக்கு பிரயோசனப்படுது தெரியுமா? இந்த நாட்டிலே சில நிர்வாகம் இந்த கம்ப்யூட்டர் கணினிமயப்படுத்தப்பட்டதால் எவ்வளவோ முன்னேற்றங்கள் ஏற்பட்டுருங்க இந்த நாட்டில். நாங்கள் இன்னமும் கொஞ்சம் பின்னிக்கிறோம். நாடு அது தெரியாட்டில் அந்த நாட்டிலே நாங்கள் எங்களோட வளர்ச்சி எங்களோட முன்னேற்றம் குறையத்தான் போகுது. அதே மாதிரி தான் ஒரு தனிமனிதன் கூட அதே ஆளுமையாக பழக்கி இருந்தால் எங்களுக்கு அந்த கணினிமயப்படுத்த அந்த செய்யாது. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 60 100 வருஷத்துக்கு முன்ன கையெழுத்து போடாட்டில் நீ இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லாதான்னு சொல்லுவார். கைநாட்டான்னு சொல்லுவாங்க, கைநாட்டாண்டு. அதே பிறகு வந்து படித்தால் கூட சில OL பாஸ் பண்ணி ஏல் பாஸ் பண்ணி இருக்கணும். இப்போ வந்து அது ஒன்றும் காணாது.
யார் யாருக்கெல்லாம் அந்த கணனியை ஆப்ரேட் பண்ண ஆழம் தெரியாதோ அவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் தாழ தகுதி இல்லாத. ஏனென்றால் எங்கே போனாலும் கடையாளுக்கு போனால் கூட எல்லாம் அதுக்கு ஒன்று பில் போடுற கூட ஆள் இல்லை, எல்லாம் கம்ப்யூட்டரில் தான் நடக்கும். நாங்களே நீங்க கூட்டிக்கொண்டு போவீங்க, நாங்களே ஸ்கேன் பண்ணி தான் பண்றோம். வாங்கி கொண்டு போறோம் பொருள் இங்கே வந்து பஸ் கண்டக்டரில் பஸ் சீட்டிங் இந்த பஸ் ஓடுது, ஒரே ஒரு டிரைவர் மட்டும்தான் இருப்பார். அவர் தான் அந்த ஆக்களுக்கு டிக்கெட் கொடுக்குற வேலை அதுகளையும் செய்கிறார், கவனித்து கொண்டு. அதே மாதிரி தான் இங்கே வந்து கடிதம் கொடுக்குறது வந்து அவர்கள் வாகனத்தில் வர வேனில் வருவார்கள். தாங்களே அந்த கடிதங்களை கொண்டே அந்த அட்ரஸில் விட்டு இறங்கி போய் அதை கொண்டே கொடுத்து எல்லாரையும் இங்கே பஸ்ஸுக்கு இங்கே அதிகமாக டிரைவர் வச்சுக்கிற குறைவு. டிரைவருக்கு ஒரு 2 சம்பளம் கொடுக்க கட்டாது, லொரிக்கு ஒரு கிளீனர் கிடையாது. மனித வலு முடிந்தவளவு பயன்படுத்துகிறார்கள் இந்த நாட்டில். அதனாடித்தான் அந்த நேரத்தை மிச்சம் பிடிச்சு நாங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கின்றோம். பல உண்மையான நேரத்தை சரியாக செலவழிக்கிறோம். அதில் தான் ஒரு தொழிலை கூட சரியாக செய்யணும். நான் மீண்டும் அந்த சுகிசிவத்தோடு சுகிசிவன் ஒரு வட்டத்திலே சொல்கிறார், எந்த தொழிலும் கேவலமானதல்ல, எந்த தொழிலும் கேவலமானதல்ல, எந்த தொழிலும் செய்யாமல் இருப்பதே கேவலமானது. என்ன மாதிரி அருமையான தெரியுமா? அதுக்கு விளக்கம் சொல்கிறார். எந்த தொழிலும் கேவலமானது அல்ல என்றால் நேர்மையாக களவிடாமல் நியாயமாக செய்கிற அத்தனை தொழிலும் உண்மையாக உயர்ந்த தொழில் தான். இந்த தொழிலும் செய்யாமல் இருப்பதே கேவலமானது என்று சொன்னால், நீ செய்யாமல் இருந்தாலும் நீ 3 நேரம் சாப்பிட்ற, 3 நேரம் சாப்பிட்ற. என்னட்டு உனக்கு சாப்பாடு வந்தது? அதில் கருத்து என்ன? யாருடைய ஒரு உழைப்பை நீ சுரண்டி இருக்கிறாய், யார் ஒரு தட்ட உழைப்பில் தான் நீ உனக்கு சாப்பிட்ற. என்ன இப்போ அதுக்கு உண்மையாக பிள்ளை தானே, கூடா செயல் தானே. அதைத்தான் அப்படி சொன்னார் அவர். அப்போ உழைப்பு மிக முக்கியமானது. அதை கூட அந்த உரிய நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும். நேரத்தின் பெறுமதி அறிஞ்சு நாங்கள் அதை செய்ய வேணும், செலவழிக்க வேணும். அதுதான் நான் இதில் சொல்ல வந்தேன். என்னென்னா நீங்கள் வந்து இந்த நேரத்தான நன்மை என்ன அடைஞ்சீங்க, தீமை நேரத்துக்கு போகிறது உதாரணமாக கட்டாயம். நான் அன்றைக்கு என்னுடைய முதற்கு மாணவர்கள் சொல்லி நான் என்ன இதாக செய்து கொண்டிருந்தேன். நான் ஒரு காவலாளி செக்யூரிட்டியாக வேலை கொண்டிருந்தேன். எனக்கு நான் சொன்னேன், உண்மையான திறமை என்றால் வயது போயிட்டது. அப்போ நான் திருப்பி படிக்கிற காலம் காணாது. ஆனாலும் நான் செய்த வேலையை திறம்பட செய்தால், அப்போ நான் சொன்னேன் நேரத்தின் எனக்கு 8 மணிக்கு என்னுடைய வேலை துவங்கணும் என்றால் ஆக குறைஞ்சது 7:50 55 கண்டாலும் நான் நிற்க வேண்டிய இடத்துல நான் தயாராக இருப்பேன். அது நேரத்தில் எப்போதும் எனக்கு நேரம் பிந்தி போகிறது எனக்கு எல்லாம் பிடிக்கிறதில்ல. அதே மாதிரி நேரத்துக்கு பிந்தி வர ஆக்களையும் எனக்கு பிடிக்கிறதில்ல. அந்த நேரத்தை சொல்லுவாங்க. அமெரிக்காவில், ஜப்பான்லேயும், ஜெர்மனியில் கூட அந்த நேரத்துக்கு உரிய அதில் ஷெடியூல் அதில் போட்டிருந்தால் இந்த நேரம் பஸ்ஸுக்கு காத்து கொண்டு நிற்கிறவர் இந்த 7:53க்கு அந்த பஸ் வரும் என்றால் 7:53க்கு வரும். அந்த பஸ் வர நேரத்தை பார்த்து உன்னுடைய மணிக்கூட்டை செட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பாருங்களா விரும்ப. இங்கே கூட அது ஓரளவுக்கு டைமுக்கு வருது. அதே மாதிரி நீங்கள் வந்து இதால் அடைஞ்ச தீமை இப்போ நேரம் என்ன நடந்தது? இது நன்மையை சொல்கிறேன். அப்போ நான் இப்போ நேரம் வலுவாமல் அந்த நேரத்துக்கு போய் செய்த அந்த தொழிலை செய்தபடியால் என்னுடைய தாபனம் இந்த கம்பெனி எனக்கு நல்ல ஒரு மதிப்பு வச்சிருந்தார்கள். என்னுடைய நேரத்துக்கு போனது, என்னுடைய கடமையை சரியாக செய்தது இருந்தபடியால் எனக்கு நல்ல இந்த வயதில் கூட எனக்கு நல்ல மதிப்பு மரியாதை இருந்தது. அப்போ ஆகவே நான் அதில் இருந்தேன். தீமை என்னென்னு கேட்டால், நான் நேரம் கொஞ்சம் தற்செயலாக பிந்தி போனால் நான் என்ன டென்ஷன் ஆகிடுவேன். என்ன அப்போ அங்கே போனால் என்ன ஏமாற்றி கொண்டு ரெண்டு அதால் நான் சிலது அவன்கிட்ட பேச்சு வாங்கியிருப்பேன். என்ன நான் பேரம் எடுக்க அவன் என்ன பார்த்து கொண்டு இருந்திருப்பான், என்ன பிந்தி போச்சுன்னு என்ன ஏன்னா அந்த நாங்கள் எங்கிட்ட வேலையில் நாங்கள் ஒழுங்காக நேரத்தை கடைப்பிடிச்சோம்னால் வேலையை கடமை வச்சு தான் நல்ல பேரை சம்பாதிக்கலாம். இப்போ நாங்கள் வர்றது என்னென்னா, இப்படி டிலே ஆகிப்போ பிந்திப்போ ஏதாவது உங்களுக்கு பாரதூரமாக நடந்தது? இப்போ நான் சொல்லுவேன் வேறு சந்தர்ப்பத்தில் கடைக்கு போகிறதோ ட்ரெயின் போகிறதோ பெரிய பிளான் பண்ணியிருப்பீங்க ஃப்ளைட் அப்படி அதான் இல்லை அதால் சில வேளை அப்படியான பிந்துறதால எனக்குத்தான் சில தீங்கு ஏற்படுமே தவிர மற்றவைக்கு அதால் பிரச்சனை ஏற்படலை. ஆனால் ஒட்டு மொத்தத்தில் நேரம் பிந்தி போனால்
அது ஒரு கூடாத பேர் வரும். இவனை நம்பி வேலைக்கு எடுக்கல, அவன் நேரத்துக்கு வரான்னு சொல்லி சொல்லுவார்கள். நீங்கள் ஒரு நல்ல பேரை சம்பாதிக்கிறக்க நிறைய காலம் உழைக்க வேணும். ஆனால் கூடாத பேரை சம்பாதிக்கிறக்க ஒரு நிமிஷமே காணும். ஒரு சின்ன பிள்ளை விட்டால் உனக்கு கூடாத பேர். ஆனால் நல்ல பேரை சம்பாதிக்கிறக்க நிறைய உழைக்க வேண்டும், நிறைய உழைக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இதை பார்த்து மற்றவர்களுக்கும் நாங்கள் ஒரு படிப்பனையாக முன்னுதாரணமாக வாழ்ந்தமாக இருந்தால் எல்லாரும் என்ன மதிப்பார்கள். அதுதான் முக்கியம். ஒரு உழைப்பு தான் எங்களுக்கு சோறு போடும், உழைப்பு தான் எங்களை மதிப்பு வரும். அந்த முக்கியம். முயற்சியும் முக்கியம், எங்களிடம் ஒழுக்கமும் அது முக்கியம். அதை நாங்கள் செய்து முடிக்கணும். அதுதான் முக்கியம், தவறக்கூடாது. அது எல்லாருக்கும் ஒரு படிப்பனையாக இருக்கும். அது நாங்கள் முடிந்தவரையில் இந்த நாடு முன்னேறினக்கு முதல் காரணம் நேரம் தவறாமல் நேரத்துக்கு தங்களோட கடமையை செய்தது, மற்றவர்களை ஏமாற்றாமல் மற்றவர்கள் இடைஞ்சல கூடாமல் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் கொண்டு சென்றால் உண்மையாக எங்களுக்கு அதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றான் என்ற அந்த வாசகம் ஐக்கிய நாடுகள் சபையில் கூட பொறிக்கப்பட்டுள்ளன்னு சொல்வார்கள். அருமையான ஒரு வாசகம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே என்றால் எல்லோரும் எங்களுடைய ஊர் தான். இந்த ஊர் உலகத்துள்ள அத்தனை ஊரும் என்னுடைய. இப்போ நான் இலங்கையிலேருந்து இன்றைக்கு வந்து இதே நாங்கள் இந்த ஊராக தான் பாவிக்கிறோம், எங்களோட ஊராக தான் பாவிக்கிறோம். என்ன அதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றால் கேட்டுக்கொண்டு, நான் சொல்கிறேன் கேளும் கொண்டு சொல்லலை, கேளீர் என்றால் உறவினர். அதுதான் அந்த கருத்துலாம் சொல்லி கிடக்கும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கருத்து. மற்ற அடுத்த வசனம் என்னென்று சொல்லி நல்ல ஒரு வசனம். தீதும் நன்மையும் பிறர் தர வேறா. தீதும் நன்மையும் உனக்கு வர பிரச்சனையும் உன்னால தான், உனக்கு வர நன்மையும் உன்னால் தான். ஒரு பிரத்தியானால உனக்கு கிடையாது. அதுதான் எங்களோட சமயம் உங்களுக்கு அழகாக சொல்கிறேன்னு. நீங்கள் தீமையை செய்தால் தீமையைத்தான் அனுபவிக்க வேண்டும், நன்மையை செய்தால் நன்மையை அனுபவிப்பீர்கள். அது இந்த பிறப்பாக இருக்கலாம், அடுத்த பிறப்புங்கிறது. அடுத்த பிறப்பை எங்களோட சமயம் ஏற்றுக்கொள்ளுகின்றது. ஆகவே அடுத்த பிறப்பிலாவது நீ தான் அனுபவிக்க வேணும். அதான் சொல்லுவாங்க, அழுதும் பிள்ளை அவளே புற வேண்ட மாதிரி சில பிரச்சனை நாங்கள் தான் அனுபவிக்கணும், அடுத்தவன் அல்ல. எனக்கு பசிச்சால் நான் தான் சாப்பிட வேணும், இன்னொரு ஆள் சாப்பிட முடியாது எனக்காண்டி. எனக்கு வருத்தம் வந்தால் நான் தான் மருந்து குடிக்க வேணும், அடுத்தவே வர முடியாது. என்னதான் எவ்வளோ இருக்கலாம், இன்னும் இருக்கலாம். உன்னுடைய பிரச்சனை உன்னோட. நீ நல்லா இருந்தால் நீ நன்மையை செய்தால் நிச்சயமாக உனக்கு நன்மை கிடைக்கும். என்றோ ஒரு நாள் நன்மை கிடைக்கும், அதில் மாற்று கருத்தில்லை. எப்போதும் வந்து சொல்லுவார்கள், சும்மா சொல்லலாம். ஆனால் சில தீமையை செய்தால், சிலர் தட்டி சுற்றி வாழ்ந்தால், சிலருக்கு கெடுதல் செய்தால் அவர் அப்போதைக்கு இதை செய்தால் வாழலாம் நல்லா. ஆனால் என்றோ ஒரு நாள் அதுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும், நீங்கள் அனுபவிச்சே ஆக வேணும். அதுதான் அதுக்குரிய நன்மையும் தீமையும் என்று நான் நினைக்கின்றேன். எவ்வளவோ நாங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள், வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்க வேண்டிய, படிக்க வேண்டிய எவ்வளவோ விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. நான் கூட இங்கே நான் இலங்கையிலேருந்து வரும்போது நான் அதிகமாக இந்த படிக்கிற வழக்கம் இருந்தது. படிக்கிறேன், குறைஞ்ச பத்திரிகைகளை படிப்பேன், பத்திரிகை கதை புத்தகம் இதெல்லாம் படிப்பேன். அப்போ நான் இங்கே வரும்போது எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது, இங்கே இந்த நாட்டிலே நான் படிக்கக்கூடிய மொழியில புத்தகங்கள் பெருமா, பத்திரிகை பெருமான்னு யோசிச்சு வந்து. ஆனால் என் ஆச்சரியம், இங்கே வந்து பார்த்த போதும் மிகவும் தரமான பத்திரிகைகள் எல்லாம் வந்து கொண்டிருந்தது. வேற பத்திரிகை, மாத பத்திரிகை, காலாண்டு பத்திரிகை எல்லாம் வந்து கொண்டிருந்தது. தரமான விஷயங்கள். எனக்கு உண்மையாக என்னுடைய அறிவிப்பசிக்கு நிறைய தீனி போட்டவை. அதுகளை படித்தபடியாகத்தான் இப்படியான விஷயங்களை நான் உங்களோட வந்து பாய்ந்து கொள்ள முடிகிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். இலங்கைக்கும் இந்த நாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த பத்திரிகை விஷயத்தில் நான் சொல்கிறேன். நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்களோ தெரியாது. அங்கே நாங்கள் பத்திரிகை வாங்குறதுக்கு தெரியும் தானே, இளநாடு, வீரஜரி, தினக்குரல், இவ்வளவு எல்லா பத்திரிகைகளும் பணம் கொடுத்து தான் வாங்கி படிக்கணும். இங்கே தமிழ் பத்திரிகைகளை ஒன்றும் பணம் கொடுத்து படிக்க தேவையில்லை. இலவசமாக தமிழ் பத்திரிகைகள் எல்லாம் இங்கே உள்ள தமிழ் கடைகளில் பெறக்கூடியதாக இருக்குது. ஒன்றும் காசு கொடுக்குறதில்ல, சும்மா எடுத்து படிக்கலாம். அப்படி இருந்துங்க பத்திரிகைகள் வாங்குறதில்ல, எடுக்கிறதில்ல. ஏன்டா படிக்க நேரம் இல்லை அவைக்கு, மற்ற ஆர்வம் இல்லை, அப்படி பல மாதிரி. அப்போ நான் ஒன்று யோசிச்சு பார்க்கணும், அங்கே காசு கொடுத்து நாங்கள் வாங்க என்னண்டு இங்கே இலவசமாக பத்திரிகைகளை தர முடியுமென்று யோசிச்சு பார்த்தால் என்ன வித்தியாசம் என்றால், அங்கத்தே பத்திரிகைக்கும் இங்கத்தே பத்திரிகைக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்றால், அங்கே வந்து
கன விஷயங்கள் இருக்கும், சில செய்திகள் இருக்கும். அந்த செய்திக்கு நடுவே சில விளம்பரங்கள் இருக்கும். அங்கத்தை பத்திரிகைகளில் செய்திக்கு நடுவே சில விளம்பரம் இருக்கும். இங்கே செய்தி தான் முக்கியத்துவம், அந்த விளம்பரம் தான் முக்கியம். விளம்பரத்துக்கு நடுவே கொஞ்சம் செய்திகள் இருக்கும். செய்யும். அப்போ என்ன மாதிரியார்கள் அந்த செலவை ஈடுகட்டுறார் என்றால், அந்த விளம்பரத்தை பத்திரிகையில் போடுற தாபனங்கள், முக்கியமாக வியாபார தாபனங்கள், அவர்களும் அந்த பத்திரிகை நடத்துகிற கம்பெனியை காசை கொடுப்பார்கள், நடத்துகிறார்கள். அப்போ அந்த பத்திரிகை வந்து செய்திகளை சொல்கிறது மூல தங்களுடைய விளம்பரத்தையும் சொல்கிறார். அப்படித்தான் நடக்கின்றது இங்கே. அதனால் நான் சில பத்திரிகைகள், அது மட்டும் இல்லை, அதிகமான பத்திரிகைகளை படிச்சுட்டு நான் சந்தோஷப்படுறேன், ஆச்சரியப்படுறேன், அறியாத விஷயங்கள் அறிய கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன செய்கிறேன், அந்த பத்திரிகையை படிச்சுட்டு அந்த கட்டுரை, இப்போ முக்கியமாக சொல்ல போனால் இங்கே இந்த தாய் வீடுன்ற ஒரு பத்திரிகை வருது, ஒரு மாதத்தில் ஒருக்கா வரும். மிகவும் கனதியான பத்திரிகை. கனதியான்னு சொன்னால் இந்த விஷயமும் கனதியானது, இந்த ஆக்கங்களும் கணக்காக இருக்கும். அதில் ஒரு மாதத்தான் வச்சு படிக்கலாம், ஒரு மாதத்தில் ஒருக்கா வரும், ஒரு மாதத்தான் வச்சு படிக்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த படித்து போட்டு அந்த அதுக்கு பிறகு அதிலே எழுதின ஆக்கங்கள், எழுதின கட்டுரையாளருக்கு நான் ஃபோன் பண்ணி என்னுடைய நன்றியையும் சொல்லுவேன், என்னுடைய கருத்தையும் சொல்லுவேன். மிகவும் சந்தோஷப்படுவார்கள். சிவம். ஏனென்றால் இங்கே வந்து பத்திரிகை எப்படி இலவசமாக கிடைக்கிறதோ அதே போல் அந்த கதையோ கட்டுரை எழுதுறவருக்கும் காசு கொடுக்குறதில்ல, அந்த கம்பெனி கொடுக்குறதில்ல. அப்போ என்னத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்றால், நான் இப்போ உங்களிடம் சொல்லி சில என்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்கிறேனல்ல, அதே போல் தாங்களும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை பத்திரிகை வாயில சொல்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்ப்பது என்னென்றால், சரி, நான் இந்த பத்திரிகையில் எழுதினது பத்திரிகையில் வந்திருந்தால் அதை எவ்வளவு பேர் படித்தார்கள், அதில் அவர்களுக்கு என்ன நன்மை அடைந்தார்களா, அவர்களுடைய அந்த ஃபீட்பேக்குன்னு சொல்கிறோம் என்ன, அந்த பிரதிபலிப்பு என்ன என்றதை அறிய விரும்புகிறார்கள். பலர் அதை பற்றி கணக்கெடுப்பதில்லை, சொல்வதில்லை. ஆனால் நான் கட்டாயம் அதில் அவரிடம் தொடர்பு கொண்டு சொல்லுவேன், மிகவும் சந்தோஷப்படுவார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு கட்டுரை எழுதினாலோ கதை எழுதினாலோ ஏதோ ஒரு ஆக்கத்தை செய்யும்போது கணிசமான உழைப்பு வேணும் அவருக்கு. தேடல் வேணும், ஒரு விஷயத்தை அறிகிற தேடல் வேணும். அப்போ குறிப்பிட்ட அளவு நேரத்தை செலவழிச்சிருப்பார். அதுக்குரிய பலன் என்ன? இப்படியான நாங்கள் அவரே கொடுக்குற உற்சாகமும் நாங்கள் அவரே கொடுக்குற வாழ்த்துக்களும் தான். அதை நான் கட்டாயம் செய்யணும். அதை நான் முடிந்தவரை செய்கிறேன், சிலவளை செய்ய போனால் நான் கவலைப்படுறேன். மற்ற இன்னொரு சில நேரத்தை பற்றி இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகின்றேன். சிலர் நான் கேட்பேன், இன்ன நாளைக்கு இன்னடத்துக்கு போகிறேன், நீ வாரியாண்டு கேட்டால் அதில் இல்லையே, நான் நேரம் இல்லையாண்டு. ஒரு முக்கியமான விஷயம் வச்சுக்கொள்ளுங்க, இங்கே அடிக்கடி கனடாவில் வந்து புத்தக வெளியீடுகள் நடக்கும். அப்போ அதுகளுக்கெல்லாம் நான் இந்தியாவிலேருந்து வர சினிமா ஆட்டம் பார்க்க போகிறேன், நான் அதுகளுக்கு நான் கட்டாயம் நான் பார்க்க போகணும். ஏனென்று சொன்னால் என்ன பதில் பெருமதியானது. அப்போ அப்படியா நிகழ்ச்சிக்கு வாங்க போகலாம் ஒன்று கேட்டால் சில பேர் வேற வேண்டாம், நேரம் இல்லையாண்டு சொல்லுவார்கள். வச்சுக்கொள்வோம். நேரம் என்ன மாதிரி இல்லாமல் போகும், எங்களோட கையில் தான் இருக்குது. நேரத்தை உருவாக்குற எங்களோட கையில் தான் இருக்குது. அப்போ நேரம் இல்லையாண்டு சொன்னாரல்ல, சரி, நேரம் இல்லையாண்டே வச்சுக்கொள்வோம். இப்போ உனக்கு இருந்தால் போல் ஒரு காய்ச்சலோ தலையடியோ இதை ஒன்று வந்துட்டுது, நீ கட்டாயம் ஆஸ்பத்திரிக்கு போகணுமெண்டா போவியா இல்லையா? போவேன். அப்போ என்னட்டு நேரம் வந்தது? நேரம் என்பது நாங்கள் ஒரு கொடுக்குற ஒரு விஷயத்தின் முக்கியத்தை பொறுத்து தான் அமைகின்றது. இப்போ இன்றைக்கெல்லாம் எனக்கு ஒரு ஆள் சொன்னார், இப்போ அடுத்த மாதம் 11ஆம் தேதி நல்ல ஒரு பாரதியார் பிறந்த தினத்தை பற்றி ஒரு யூடியூப்பில் இந்தியாவில் நடக்க போகுது. யூடியூப்பில் சூமில் அந்த அதை நான் குறித்து வச்சு கொண்டேன். கட்டாயம் கேட்க வேணும், அறிய வேணும். பாரதியார் எவ்வளோ பெரிய மனிதன், சரியா? அப்படியான சில விஷயங்களை நாங்கள் தவறப்படாமல் எங்களை நாங்களே தயார்படுத்தணும், எங்களை நாங்களே செதுக்கி கொள்ளணும், எங்களை நாங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆகவே உண்மையாக இருந்தால், உண்மையாக என்னுடைய வாழ்வு பெறுமதியானது என்று சொன்னால், என்னுடைய வாழ்வு பலமாக இருந்தது என்று சொன்னால், பிரயோசனமாக இருந்தென்றால் நான் நன்றாக வாழ வேணும். அது மட்டும் இல்லை, மற்றவர்களையும் நாங்கள் வாழ வச்சிருக்கோம். அதுதான் வாழ வச்சிருக்கோம். எங்களுடைய வாழ்வு எவ்வளவு என்று கேட்டால், கருவறையிலிருந்து உருவாயின எங்கள் வாழ்வு கல்லறையிலே முடிவடைகின்றது. அப்போ இடைப்பட்ட காலம்தான் நம்முடைய வாழ்வு. அந்த குறுகிய காலத்துக்குள்ளே எங்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட காலத்தில் நாங்கள் நன்றாக வாழ்ந்தால், மற்றவனுக்கு நல்ல விஷயத்தை சொன்னால், நிச்சயமாக நாங்கள் பின்னரும் நம்முடைய இறப்புக்கு பின்னரும்
பேசப்படுவோம். இதுதான் என்ன செய்யணும். 2 விஷயம். புத்தகத்தை எழுதுங்கோ, எல்லாராலும் எழுதியலாடு, மரங்களை நட்டுடுங்கோ. நாங்கள் நட்ட பனமரத்தில் சொன்னேன்ல, நொங்க குடித்தோம், பனம்பழம் சாப்பிட்டோம், பனம்பழம் இல்லாமன்னு சொல்லி அந்த பனைமரத்தை யார் நட்டது? நானா நட்டேன்? இல்லை, எங்களுடைய முன்னோர்கள் நட்டார்கள். அப்போ அதுக்கு அதில் பிரதிபலனா என்னென்று அவரை தேடி பிடிக்க முடியுமா? அவரை போய் செத்து போனார், அவரை தேடி முடிக்க முடியாது. அது கடன் பட்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய முன்னோருடன் நாங்கள் கடன் பட்டிருக்கிறோம். அந்த கடன் எவ்வாறு அழிப்பது, எவ்வாறு சரி கட்டு அந்த கடனை அடைப்பது முடியும்? சிலவெல்லாம் முடியாத. செத்தவனுக்கு என்னது முடியும்? என்ன மாதிரி முடியும்? அடுத்த தலைமுறையும் பனம்பழம் சாப்பிட்றதுக்கு நீ பனைய நடு, அந்த கடன் அழியும். அப்படித்தான் எங்களோட வாழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. நீ ஒரு நாளும் ஏன் நாங்கள் இளமையில் சில பேர் பெருமையாக சொல்வார்கள், சில பேர் வசதி உள்ள நான் ஒருதனிட்டையும் கடன் படலை, நான் ஒருதருக்கும் கடன் படவும் தேவையில்லையாண்டு. என்னண்டையா நீ பிறந்தா இல்ல, உன்னோட அம்மா இல்லை, நீ பால் குடிச்சியா, அதுக்கு கடன் கொடுத்துட்டியா? ஏனம்மா நவா இருக்காது, ஒரு காலம் முடியாது. ஆனாலும் இந்த கடனை திருப்பி கொடுக்கலாம். என்ன மாதிரி உன்னுடைய பிள்ளைக்கு நீ பால் விட்டு, உன்னுடைய பிள்ளைய பால் விட்டு, உன்னுடைய அப்பா நான் படிப்பிச்சார் இல்லை, உன்னுடைய பிள்ளைய படிப்பி, உன்னுடைய நண்பர்களுக்கு உதவி செய், உன் நண்பர்களுக்கு நீ உதவி செய், உன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடு, நீ பெற்ற எல்லாத்தையும். கடன் அழியும். அவருக்குத்தான் கொடுக்கணும் இல்லை, அவருக்குத்தான். இந்த உலகத்தை கொடுத்தால் அதே நாங்கள் அழைக்கலாம். இப்போ நாங்கள் கனடாவில் இருந்து எம்மால நம்மளோட தாய்நாட்டில் எத்தனை பேர் பயனடைஞ்சு கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? கொடுக்க வேண்டிய தேவையில் அப்படின்னு கொடுத்து கொண்டு எனக்கு ஒரு ஆத்மா திருப்தி சொல்வார்கள். நாங்கள் நாட்களை கணக்கெடுத்து கொண்டிருக்க முடியாத தண்டை போல காலம் போய்கொண்டிருக்கு, நான் இந்த கடமையை செய்வோம். அதான் பகவத்கீதை சொல்லுது. எது சொல்லுது? 2 நேரத்தில் எல்லாம் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்க. அது கடமை உன்ற கையில், பலன் கடவுள் கையில். அது நான் எங்களோட கண்ணில் என்ன செய்யணும்? நாங்கள் சோதனையில் நான் நல்லா படித்தா எழுதினா காணும், சோதனை எழுதினா காணும், நான் மார்க்ஸை போட முடியுமா? மார்க்ஸ் போடுற என் கையில் இல்லை. படிக்கிறதும் பரீட்சை எழுதுறதும் தான் இந்த கையில் இருக்குது. மார்க்ஸ் போடுறது அது நீ சரியாக செய்தீங்க என்றால் ஆட்டோமேட்டிக்காக தண்டை பாடலில் பாஸ் வரும், கிடைக்கும். நீ கவலைப்பட தேவையில்லை. சரியாக படித்து சரியாக எழுதினா கவலைப்பட தேவையில்லை. அது மாதிரி தான் நாங்களும் கடமையை வச்சது. என்னோடய வாழ்வியல் சீரழன் அமைச்சு வாழ்ந்தோமா இருந்தால் நான் அதிகமாக சொல்கிற வசனம், நான் சாகும்போதும் சிரித்து கொண்டே சாவேன், சிரித்து கொண்டே போவேன். வெளியில் உள்ள ஆக்களை நான் அழுவினேன். நான் இப்போ அதுக்காண்டி என்ன நான் புழுவாவிரல்ல சொல்லியில்லை. உண்மையாக ஒரு நல்ல மனிதன். எங்கள் இடத்துல ஒரு குரு தன்னுடைய சீசருக்கு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். வெளியிலே ஒரு புன ஊர்வலம் போய் கொண்டிருந்தது. அப்போ ஒரு மாணவனை கூப்பிட்டு கேட்டார், இந்த இறந்தவர் மோட்சம் போகிறார்களா நரகத்துக்கு போகிறாருன்னு பார்த்து கொண்டு வாண்டு. அவர் வெளியே போய் பார்த்துட்டு வந்துட்டு சொன்னார், இவர் நரகத்துக்கு தான் போகிறாருண்டு, நரகத்துக்கு தான் போகிறார். பாடம் நடந்து கொண்டிருக்கின்றது. பிறகு ஒரு மத்தியாத்தில் இன்னொரு புன ஊர்வலம் போய் கொண்டிருந்தது. அதையும் சொன்னார். அதே மாதிரி அந்த பையனை சொன்னார், போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி. அவன் பார்த்துட்டு சொன்னான், அவர் மோட்சத்துக்கு போகின்றாருண்டு. மற்ற பையர்களுக்கெல்லாம் சில பேருக்கு சந்தேகம், ஆச்சரியம், என்னட்டு இவர் எத்திரான செத்தவன், என்னட்டு இவர் மரத்துக்கு போகிறாரு, மோட்சத்துக்கு போகிறாருன்ட்டு. அது கஷ்டம் இல்லை, லேஸ், சிம்பிள், லேஸ். என்ன முதலாவது போன பணத்துக்கு சொன்னவர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு கொண்டு போனார். துளைஞ்சு சரிங்க நீங்கன்றால் நான் நிம்மதியாக இருக்கலாம்ண்டு. அப்போ என்ன செய்திருக்கிறார்? வேறு இவ்வளவு காலம் கன பேருக்கு இடைஞ்சலை கொடுத்து தான் வாழ்ந்துருக்கிறார், தொல்லியை கொடுத்து தான் வாழ்ந்துருக்கிறார். என்னடா வேறு மோட்சத்துக்கு போக முடியும்? கடைசி ஒரு மணித்தியாலம் புறத்து வந்த பிள்ளத்தில் எல்லாரும் அழுது கொண்டு போனார்கள். நாங்கள் இங்கே என்னென்று வாழ போகிறோம் நீ இல்லாமல், எவ்வளவு செய்திருப்பேன் எங்களுக்கெல்லாம். இந்த நாட்டுக்கு நீதான துணையாக இருந்த. இதுலேருந்து என்ன தெரியுது? அவன் வாழ்க்கை மற்றவர்களுக்காக வாழ்ந்தார்கள். மற்றவர்களுக்கு தான் குறள் ஒன்று இருக்கு, என்புடையர் எல்லாம் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறகு. அன்பில்லாதவர் எல்லாம் தனக்குத்தான் சுயநலவாதி. அன்புடையர் எலும்பை கூட பிறருக்கு கொடுப்பார்கள். நான் பிறருக்கு எலும்பை கொடுக்க சொல்லலை, முடிந்த வரையில் மற்றவர்களுக்கு நன்மையாக முடிந்த வாழ்க்கை, எங்களோட வாழ்க்கை பிரயோசனமாக கழித்தால் நாங்களும் வாழவோம்,
மற்றவர்களும் வாழுவோம், மற்றவர்களும் நன்றாக வாழ்வார்கள். ஆமாம். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஐயாவோட கதைச்சது சந்தோஷமா இருக்கு. ஓகே, அடுத்த காலத்தை வெல்வோம். அதான் காலத்தை வெல்லலாம். நாங்கள் சரியா செய்தால் காலத்தை வெல்லலாம். சரி. நன்றி.